நினைக்கிறேன். தம்பி அவர்கள் ஹிஜ்ரா படிப்பினை, ஹிஜ்ராவில் நமக்கு என்ன படிப்பினை இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த அந்த கியாமத் வரையில் மறக்க முடியாத அந்த நிகழ்ச்சி நமக்கு எதை சொல்லி தருகிறது என்பதை நம்முடைய மரியாதைக்குரிய அலசா நாகூர் பள்ளியினுடைய இமாம் அல்-ஹாஃபிஸ் முஹம்மது சத்தாம் அவர்கள் நமக்கு விளக்குவார். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala ashrafil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخ مرشدا. பேரன்புமிக்க பெரியவர்களே, ஒரு புனிதமான ஒரு நேரத்தில் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியாருடைய எத்தனை பாவங்களாக இருந்தாலும் மன்னிக்க தயாராக இருக்கக்கூடிய ஒரு புனிதமான நேரம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லித்தரப்பட்ட அவ்வாஹ் என்ற தொழுகை எத்தனை கோடி பாவங்களாக இருந்தாலும் அந்த பாவத்திற்கு பரிகாரமாக அந்த தொழுகை அமையும். அந்த தொழுகையில் ஏதோ 2 ரக்காத்தாவது தொழுதிருப்போம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் அந்த தொழுகையின் மூலமாக, இந்த புனித நேரத்தின் மூலமாக நமது எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நமது வாழ்க்கையில் எல்லா விதமான கைது வரக்கத்துகளையும் அல்லாஹ் நிரப்பமாக தந்திருக்கிறானாக. இந்த புனிதமான நிகழ்வில் சஹாபாக்களுடைய வரலாற்றை பற்றி பேசி அவர்கள் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த படிப்பினையை நமது வாழ்க்கையில் ஏற்றடக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்திருக்கிறானாக. இந்த புனிதமான நிகழ்வில், இந்த புனிதமான நேரத்தில் புனிதமே நிறைந்த அவருடைய மஸ்ஜிதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டியது போல் நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பொற்பாதங்களுக்கு கீழாக அருகில் கண்டறியக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய திரு நிகாவையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ்வில் சலிக்காது இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நிலை ஏற்படக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. இந்த உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய கஅபத்துல்லாஹ் ஷரீஃபை பலமுறை ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் எமது நாயகம் மன்னர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைந்து மன்னரை ஆட்சி செய்யக்கூடிய புனித பூமியாம் மதீனத்து முனவ்வராவை கண்டு அந்த நாயகத்தினுடைய ரௌலாவுக்கு முன் நின்று அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு என்ற புனித வார்த்தைகளை சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அந்த நபியை கனவிலும் நினைவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பேரின்ப பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வாழ்வில் நிரப்பமாக தந்திருப்பானாக. அன்பானவர்களே, ஆண்டுகள் கடந்தும் கூட ஹிஜ்ரத்துடைய சிந்தனை நம்முடைய உள்ளங்களில் நீங்காமல் இருக்கின்றது. காரணம், ஹிஜ்ரத் என்பது அது ஒரு சில நிமிடங்களில் பேசி கடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக மாற்றுவது இருக்காது. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் வாழ்வில் விதி பிடுங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களிலும் ஹிஜ்ரத்துடைய சிந்தனையை அவன் எடுத்துக்கொண்டால் அவன் வாழ்க்கையில் அவன் வெற்றி பெறுவதற்கு இது ஒரு ஆயுதமாக இருக்கும். இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கட்டமும், ஒவ்வொரு துறையும், ஒவ்வொரு கட்டமைப்பும் சில நேரங்களில் பிடுங்கி இருந்த அந்த நேரங்களில் நமக்கு சீரிய சிந்தனையும் நற்குணங்களையும் நல்ல வழிகாட்டுதலையும் காட்டி தந்த ஒரே நிகழ்ச்சி எதுவாக இருக்கும் என்றால் அதுதான் ஹிஜ்ரத். உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கேட்கப்பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எத்துணை சிறப்பு நிகழ்ச்சிகள் இருந்த போதிலும் கூட இந்த ஹிஜ்ரத்துடைய நிகழ்ச்சியை நீங்கள் எடுத்து இதை ஹிஜ்ரி காலாண்டராக இந்த சமூகத்திற்கு எடுத்து காட்டுவதற்கான காரணம் என்ன என்று கேட்ட பொழுது எனது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த செய்தியை குறிப்பிடவில்லை, நாயகத்துடைய நுபுவத்தை குறிப்பிடவில்லை, நாயகத்துடைய மரணத்தை குறிப்பிடவில்லை, நாயகத்திற்கு முதன்மையாக வெற்றி கிடைத்த பத்ர் போரை குறிப்பிடவில்லை, உஹது போரை குறிப்பிடவில்லை, ஹிரா போரினுடைய அந்த
நான் அல்ல ஃபாரூக், ஹிஜ்ரத் தான் உண்மையான ஃபாரூக். பைனல் ஹிஜ்ரத் பைனல் ஃபர்கி வல் பாத்தில் வல் ஹக்கி வல் பாத்தில். ஹிஜ்ரத் இருக்கின்றது. என்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாரூக் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஃபாரூக் யௌமுல் ஃபர்க் என்று பத்ர் போய் அல்லாஹ் சொன்னான். ஆனால் நான் சொல்வேன், இதுவல்ல ஃபாரூக். ஃபாரூக் என்பது ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்தினுடைய சிந்தனைக்கு பிறகுதான், அந்த நிகழ்வுக்கு பிறகுதான் சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை பிரித்து காட்டக்கூடிய ஒரு முறை நம்மிடத்தில் வந்தது. அப்போ அப்படிப்பட்ட அந்த நிகழ்ச்சி ஹிஜ்ரத்தாக இருப்பதினால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எத்துணை கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அவன் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அவன் வாழ்க்கை கயிறு பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஹிஜ்ரத்துடைய படிப்பது இருக்குது, அதில் கிடைக்கக்கூடிய சிந்தனம் இருக்கின்றது. அதுதான் அவனை வழிநடத்தும். எத்தனை விஷயங்கள் இருக்கின்றது. ஹிஜ்ரத் ஏராளமான பாடங்களை தருகின்றது. ஒரே ஒரு பாடம் சகோதரத்துவம். இந்த உலகத்துல இன்னைக்கும் இஸ்லாமியர்கள் இந்த அளவுக்கு அடித்துரைக்கப்படக்கூடிய பலஸ்தீன் மக்களை பார்க்கிறோம். எத்தனை ஆண்டுகளாக அவர்கள் மாட்டிக்கொண்டு சின்னாபின்னமாக ஆக்கப்படுகிறார்கள். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அரசியல் இருந்து எல்லாம் நம்மை விட்டு பறிமுதற்கான காரணம் சகோதரத்துவம் இல்லை. அந்த ஒற்றுமை பிளவுபட்டது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய மண்ணுக்கு சென்ற பிறகு உலகத்தில் இன்னைக்கு பெரும்பான்மையான அகதிகள் இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிறாங்க. ஆனால் அகதி ஒழிப்பை முதலில் கொண்டு வந்தவர்கள் யார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். மதீனாவுக்கு நுழைஞ்ச உடனே அந்த மக்கள் எல்லாம் எப்படி கூப்பிடுறாங்க, எது வேணாலும் தரோம், நீங்க மட்டும் இங்க இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார். அன்னைக்கு நைட்டு அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா வீட்டுல தூங்குறார். தூங்க வரல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யார் சொல்றாங்க, என்னது சஹாபாக்கள் பாதுகாப்பாக மதீனாவுக்கு வந்துட்டாங்க, இனிமேல் அவங்களுக்கு தூக்கம் வரல. பாதுகாப்பு வந்த அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள்? உஸ்மான் கனி, முஸ்தாப் பின் உமைர், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற பெரும் பணக்காரர்கள் எல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த ஏகத்துவ ஒற்றை வார்த்தைக்காக வேண்டி உடுத்த துணி இல்லாமல் என்னை நோக்கி வந்திருக்கிறார். முஸ்லிம் உமைர் ரலியல்லாஹு எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அவங்க இந்த தேய்க்கிற அக்கறை இருக்குது, அதுவே விலை மதிப்புள்ள அக்கறா இருக்குமா. ஒரு நாள் போட்ட ட்ரெஸ்ஸ மறுநாள் போட மாட்டாங்களாம். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் 2000 ரியாலுக்கு மேல இருக்குமா. இப்படியெல்லாம் தன்னுடைய இஸ்லாமிய வாழ்க்கைக்கு முன்னாடி, அதாவது மிகப்பெரிய பிரமாதமான வாழ்க்கை வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் இன்னைக்கு பள்ளிவாசல்ல போட்ட துணி இல்லாமல், மாத்த துணி இல்லாமல், அடுத்த உணவுக்காக வேண்டி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையை நினைக்கும் போது எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய பணக்காரர். இவங்கெல்லாம் இந்த கஷ்டப்பட்டு இருக்க எப்படி எனக்கு தூக்கம் வரும்? அடுத்த நாள் சஹாபாக்களை ஒன்று கூட்டுகிறார்கள். சஅத் இப்னு அபீ ரபியா ரலியல்லாஹு தஆலா மதீனாவுடைய ஒரு கோத்திரத்துடைய தலைவராக அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, என்னை யார சொல்லலாம், என்னுடைய மக்கா தோழர்கள் எல்லாம் இப்படி தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய உதவிகளை இழந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்துல அவர்களுக்கு உங்களிடத்திலிருந்து ஏதாவது என்ன செய்யணும், அவர்களுக்கு எல்லா விதமான உடைமைகளையும் உரிமைகளையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். அவங்க சொன்னாங்களா, மதீனாவுடைய பாதி அவங்கள்ட்ட கொடுத்துக்கும். உலகத்திலேயே மதீனாவை போன்ற தரவந்தர்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அல்லாஹ் தங்களை தாங்களே அர்ப்பணிக்க தெரிந்தவர்கள். இன்னைக்கு நாமெல்லாம் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமான்னு நினைச்சிருக்கோம். ஒவ்வொரு மனிதர்களையும் அவர்கிட்ட செய்யற உதவி இருக்குது. இன்னைக்கு இவன் உதவி செஞ்சு நாளைக்கு ஏதாவது கட்டத்தில் அவன் உதவி செய்யுமா அப்படிங்கிற அந்த ஆதாயம், அந்த எண்ணங்கள் நமக்கு இருக்கும். ஆனா மதீனத்து சஹாபிகள் அவர்களுடைய அந்த தயார தன்மை இருக்கிறது, தன்னையே அர்ப்பணிக்க துணிந்தவர்கள். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தினார். எப்படிப்பட்ட சகோதரத்துவம் தெரியுமா? சொன்னாங்களா, எனக்கு சஹாபாக்களுக்கு மதீனாவில் ஒரு பகுதி தேவையில்லை. நீங்க கொடுக்குறாங்க நாட்டில் ஒரு அகதி இருந்தாலும் நடத்த கொடுக்குறாங்க, அந்த மாதிரி தேவையில்லை. அப்படிதான் வருமானத்தை மக்களை இலங்கையில் ஒரு வாரமாக பற்றி விட்டு அந்த புத்தசாலிகள் என்ன செஞ்சாங்க, எல்லா அகதிகளையும் அழைச்சு கொடுக்குறாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அகதிகள் இருந்து 10% யாரு வருமா அகதி இருக்கிறாங்க. 2018 கணக்கெடுப்புல
ஜூலை 20 வந்திருக்குது. 3ஆம் போர் வந்துச்சுன்னா 2 பிரச்சனைக்காண்டி வரும். உலக போர் 3வது போர் வந்துச்சுன்னா 2 காரணத்துக்காண்டி வருமா. ஒண்ணு என்னது, தண்ணீரை கொண்டு, 2வது அகதிகளை கொண்டு. காரணம் தெரியுமா? 6,82,00,000 பேர் அகதிகளாக இருக்கிறார்கள். ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகதிகளாக வந்த ஒரு ஊரையே எப்படி மாற்றினாங்க தெரியுமா? சொன்னாங்களாம், நீங்கள் உண்டக்கூடிய உணவில் இருந்தும், நீங்கள் உடுத்தக்கூடிய உடையில் இருந்தும், உங்களுடைய இன்பங்களில் இருந்தும், உங்களுடைய துன்பங்களில் இருந்தும், எல்லாவற்றிலும் என்னை தேடி வந்த இந்த மக்களுக்கு சஹாபிகளுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படியே எல்லாம் பாதிப்பா எங்க சுத்தத்துல இருந்து அவங்க உடலை இருந்து எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. ஒரே ஒரு நிலைமை நான் சொல்றேன். அவங்க வீட்டுல அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தங்கறாங்க. எப்படின்னா தவுண்ட பாதிக்கு ஒரு திரையை கட்டி இந்த பக்கம் அவங்க இந்த பக்கம் இவங்க நைட்டு படுத்துட்டே இருக்காங்களாம். அவங்க தூக்க வரல, ஒரே வராங்க. 4 காலையில உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு. என்னாச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உணவையிலும் உடையிலும் அதே போல உண்ற விஷயத்திலும் எல்லாருக்கும் கொடுக்கணும். இன்பத்திலையும் என்ன செய்யணும், அவங்களுக்கு பாதி கொடுக்க சொன்னாங்க. நான் எனது மனைவி மக்களோடு இன்பமா இருக்கிறேன், உங்களுக்கு அது இல்லையே, அதனால நாளைக்கு நிக்காமல் அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு முதல்ல ஒரு வியாபாரத்துக்குள் நான் அணியப்பட்டேன். 30 தினம் கடனா கொடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க, ஒரு பால் வியாபாரம் பண்ணாங்க. பண்ணிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்காக வேண்டி உதவி கேட்கிறாங்க. யார் வராங்க? அப்துல் ரஹ்மான் அவுஃப் வராங்க. 60 தினம் எடுத்திருக்கு. யாரும் சொல்லா இன்னி மஸ்கலத்து ஒரு கேள்வி இருக்கு. எங்கிட்ட 60 தினம் இருக்குது, அதுல 30 தினம் நான் சாயத்திரத்தை கடன் கொடுக்கணும், மிச்சம் 30 இருக்குது. அதான் இந்த போருக்காக வேண்டி போடவா இல்ல 60 போடவா அப்படின்னு கேட்டாங்க. சாயத்திரம் ஓடி வந்தாங்க. யாரும் சொல்லலாம், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி சொல்லுங்க. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு, என் தம்பிக்கு நான் கடனாக கொடுக்கல, அன்பளிப்பா கொடுத்தத கடனாக நினைப்பது நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. இது என்னடா பெரிய ரொம்ப புரிஞ்சு சொன்னாங்களா? ஒன்னும் பிரச்சனை. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு நீங்க 30 தினத்தை போருக்காக வேண்டி போடுங்க, 30 தினத்தை நீங்க வச்சுக்கீங்க. அதான் வேணும், கடமை வேணும்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹும்ம பாரிக் ஃபீமா அன்ஃபக்த, அல்லாஹும்ம பாரிக் ஃபீமா அம்சைத. உங்க கையில இருக்கிறது அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். உங்களுடைய அந்த போருக்காக வேண்டி கொடுத்தது அல்லாஹ் பரக்கத்து செய்யும். கிதாபுல எழுதுறாங்க, எவ்வளவு பெரிய பரக்கத்து அல்லாஹ் கொடுத்தது. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு கொடுத்தானா, வைக்க இடம் இல்லையா, பணத்தையும் தங்கத்தையும், வீட்டுல சோறு படி எல்லாத்தையும் தங்கத்தோட ஆரம்பிச்சான். அவங்க கடைசி காலகட்டத்துல 3 மில்லியன் 20 கோடி 5 லட்சம் அளவுக்கு திருநத்தினுடைய காசுகள் இருந்துச்சு. தங்க காசு 10,000 ஒட்டகம் வச்சிருந்தாங்க, 1000 ஆடு மாடு வைத்திருந்தாங்க, எத்தனையோ நிலங்கள் தான் வச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்துல சாயந்தரம் சொன்னாங்களா, அல்லாஹ் நிறைய பரக்கத்து கொடுத்துட்டான், நீங்களே இந்த பழைய வீட்டுல தான் இருக்கீங்க, நான் புதுசா நிலைமையில நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வீடு கட்டி தரான்னு. அப்ப அவங்க சொன்னாங்களா, சாயந்தரம் என்ன என்னை அவமானப்படுத்துறீங்களா? நாயகத்திற்காக தான் இதை கொடுத்தேன், அல்லாஹ்வுக்காக ஒரு இடம் கொடுத்தேன். இன்னைக்கு 10,000 பேர்ல என்னை அசிங்கப்படுத்த நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டா, என்ன அழகான ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். இந்த சகோதரத்துவம் இன்னைக்கு நம்மிடத்தில் இல்லாமல் போனது. ஒவ்வொரு சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தா 3 நபருமே 3 பேரை விமர்சனப்பட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு. இவன் பெரியாரா அவன் பெரியாரா இவனுக்கு எல்லாம் தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத்துடைய சிந்தனையாக, முதன்மை சிந்தனையாக நமக்கு தருவது தெரியுமா? சகோதரத்துவம் நம்மிடத்தில் உடையப்பட்டு விட்டால் வெற்றி காண முடியாது. 10 ஆண்டுல மதீனாவுடைய தோற்றமே மாற்றினாங்க. சரியான திட்டமிடல், கட்டமைப்பு, கல்வி, மார்க்கம், பள்ளிவாசல் அப்படியே தலைமைக்கும் அப்படி மதீனாவுக்கு வந்ததுக்கு பிறகு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மதீனா மாறியது. மக்கால 13 ஆண்டுகள் இருந்தாங்க. 13 ஆண்டுகள் 500 சொச்சப்பட்ட சஹாபாக்கள் நினைச்சுங்க இஸ்லாத்து மேலே வந்தார். அதே சமயத்துல 10 ஆண்டுகள் ஆட்சியோடு ஆளுமையோடு கிடைத்த அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகு அந்த வாழ்க்கையில 1,24,000 சஹாபாக்களை இஸ்லாத்தின் பக்கம் இழுத்தார்களா இல்லையா? என்ன அழகான ஒரு ஆட்சி. அப்போ ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஆளுமை நமக்கு கிடைச்சிச்சு. அந்த ஆளுமையோடு என்ன கிடைச்சிச்சு? சகோதரத்துவம். அதான் சொன்னாங்க, நல்ல உற்றத்தோடு நல்ல ஆளுமைக்கான அழகு
உச்ச தோழர்கள் இருக்க வேண்டும், உச்ச நண்பர்கள் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம வாழ்க்கையில முன்னேற நினைக்கிறோமா, நம்ம சகோதரத்துவம் என்ன செய்யணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். மற்றவரை பற்றி உள்ள அந்த குரோதங்கள் எப்பவுமே உணர்ந்து இருக்கக்கூடாது. அந்த குரோதங்கள் இருந்தால் வாழ்க்கையில வளரவே முடியாது. என்ன அழகான நம்ம மதீனத்து சஹாபியுடைய அந்த சிந்தனைகள் தான். ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்துக்கொண்ட அப்துல் ரஹ்மான் வளர வளர சந்தோஷப்பட்டார்கள். ஒரு கட்டத்தில் என் மனைவியிலிருந்து ஒரு மனைவி நீங்க எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. யாருக்கு அப்படி கொடுப்பாங்க? சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குறித்து ரெண்டு சஹாபிகள், மக்கா சஹாபிகள், மதீனா சஹாபிகள், இவர் எங்க தோழர்தான் ஏன்னா அவங்க பாரிஸ்ல இருந்து வந்தாங்க. அடிச்சுக்கிறாங்க, இவங்க நாங்க தான் உரிமை கொண்டாடணும். இன்னைக்கு வெளியூர் வந்து ஒரு கொலைக்கு வந்துட்டா, என்னப்பா 4 மாசமா கடையை போட்டா போகணும் வந்துட்டாங்க, 40 வருஷமா இருக்கிறேன், 4 வருஷமா இருந்தா முடியாது. வெளியூருக்கான உள்ள வந்து கொலைக்கல்வி விரும்பாத உலகத்தை நாம வாழ்றோம். ஆனா மதீனத்து சஹாபிகள் மக்காவுடைய முஹாஜிர்களை அழைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஹிஜ்ரத் என்ற ஒன்று இல்லை என்றால் அன்சாரிகள் என்ற அந்த தோழமை இந்த உலகத்தில் வந்திருக்காது. அந்த ஹிஜ்ரத்தின் மூலமாகத்தான் அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய அந்த ரிலாவை பெற்றார்கள். அல்லாஹ் சொல்வாரா இல்லையா? வல்லதீன தபவும் அல்லதீன அல்லாஹ் சொல்வான், அத ரலியல்லாஹு அன்ஹு வஅன்ஹு வஸாபிகூன் அவ்வளூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி, முந்திவிட்ட அந்த மக்களுக்கு முஹாஜிர்களுக்கும் அதே உதவி செய்த அன்சாரிகள் இவர்களை பின்பற்றிய இந்த நபர்களுக்கும் ரலியல்லாஹு அன்ஹு வஅன்ஹு. அவர் ஹிஜ்ரத் என்ற ஒரு புனித பயணம் இருந்ததனால்தான் இந்த உலகத்திற்கு அன்சாரிகளை நாம் அடையாளம் காண முடிந்தது. அன்சாரிகளை போன்று இந்த உலகத்தில் யாரும் இனி எத்தனை காலம் தான் வர மாட்டாங்க. அள்ளி அள்ளி கொடுத்தார்கள், அர்ப்பணித்தார்கள், தன்னையும் கொடுத்தார்கள், தன்னுடைய சொத்துக்களையும் கொடுத்தார்கள். இது ஹிஜ்ரத்துக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். அது மாத்திரமல்ல, ஹிஜ்ரத்துக்காக வேண்டி சஹாபாக்கள் தன்னை அர்ப்பணித்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட பேரன்பு என்பது இருக்கிற அது எவ்வளவு பெரிய விஷயம். இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஹராம விரும்பினாலும் கூட என்ன செய்யணும், அப்படியே அந்த தொலைவு வெளியாயிரும். அதுக்கு வந்து கொஞ்சம் அம்மா கொஞ்சம் வட்டி போவோம், வியாபாரத்துல இருக்குமா, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு. அவங்க வாப்பா அப்படி எப்படி செய்யாதுப்பா, உங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க. ஆனா சஹாபாக்கள் எப்படி தெரியுமா, மார்க்கம் மாறிய பொழுதும் கூட அந்த மார்க்கத்தின் மீது ஒரு ஏகத்துவ கொள்கையை கொண்டது பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரன்பு எந்த அளவுக்கு குடும்பத்தை எதிர்க்க ஆரம்பிச்சு தெரியுமா? ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க உம்மா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டாங்களாம். இன்னைக்கு சாதாரணமா நாம இஸ்லாமியர்களாக இருக்கிறோம். இந்த இஸ்லாம் நம்மிடத்தில் எப்படி நடக்குது தெரியுமா? சஹாபாக்கள் தங்கள் உயிரையும் உதிரத்தையும் கொடுத்த இந்த இஸ்லாத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? 1446 வருஷத்துக்கு பிறகு முகர்ரம் மாதத்துடைய இறுதியிலும் கூட அந்த ஹிஜ்ரத்துடைய சிந்தனை நமக்கு நீங்க பட்டவாசல்ல இருக்குதுன்னா, சஹாபாக்களுடைய அந்த உயிரிய எண்ணங்களையும் இந்த இஸ்லாத்திற்காக அவர்கள் கொடுத்த அந்த உதிரத்தையும் அந்த உயிரையும் நினைத்து பார்க்க வேண்டும். நீ போன அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் போனா நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம உண்மையில அப்படி கரெக்டா என்ன செய்வோம்? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் வாய்ப்பு பார்ப்பா போயிடாத, ரொம்ப தூரமா இருக்கு, மகிழ்ச்சி நேரமா இருக்குது. இன்னைக்கு மதசாரெல்லாம் அடிச்சுட்டு வருது. எதனாலன்னா தாயுடைய உயரிய பாசத்தினால. இந்த சமூகத்தினுடைய கேள்வி எங்க இருக்கு பாத்தீங்களா? மதசார்கள் அழிஞ்சிட்டு வருது. மாணவர்களை காரணம் என்ன கேட்டா, என் பிள்ளைக்கு அவ்வளவு தூரம் போகிறதுக்கு கஷ்டமா இருக்குது. ரோட்ல நிறைய வண்டி போகுது, ஆனா ஸ்கூல் எங்கேயோ கிடக்கும். 3/4 மணி நேரம் டிராவல், 1 மணி நேரம் டிராவல். ஏன்னா உலகம் மாத்திரமே அவர்கள் கண்ணை அழைத்துக் கொண்டிருக்கின்றது. மறுமை மறந்து விட்டது. சஹாபாக்களுக்கு மறுமை மாத்திரமே தெரிந்தது. உலகம் கொட்டி கொட்டி காலம் நடந்துச்சு. உலகத்தை தேடி தேடி ஓடணும், ஒன்னும் கிடைக்க, உலகமும் கிடைக்க மாட்டேங்குது. மறுமையும் தத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. எல்லா நிலையிலும் சஹாபாக்களுடைய அந்த உயரிய சிந்தனை நம்ம உள்ளத்துல வரணும். எவ்வளவு பெரிய மார்க்கத்தை நம்ம கையில கொண்டு தந்திருக்கிறாங்க. இஸ்லாமாக இல்லாமல் இருந்தாலும் கூட குறுகிய நாட்களிலே அல்லாஹ்வுடைய பத்திரத்தை கொண்டு சென்றார்கள். சொர்க்கத்துடைய ரிசர்வேஷன் டிக்கெட்டை கையில வாங்கிட்டு போறாங்க. அவர்களை பின்பற்றுவதற்கும் அப்படி வாக்கி கிடைக்கிற அந்த அளவுக்கு
மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய தோழர்கள் என்ற உயரிய வார்த்தைகள் எல்லாம் பெற்று சென்றவர்கள் இன்னைக்கு என்னது போட்டு தொழுதாலும் கூட நம்மளை தொழுதியாளர்கள் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறோம். அப்படி சொல்லதுக்கு நம்ம செய்யவும் செய்யறோம். அப்படி கூட சொல்ல மாட்டேங்கிறோம். எல்லாம் பாதுகாக்க. ஆனால் சாரதியும் அம்மையார் அவங்களை தடுத்த போல அவங்க சொன்ன வார்த்தை தெரியுமா? உண்மாவே ஒரு உயிரை வச்சு அளவுக்கு மறைப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நிறைய உயிர் தரட்டும், மியக்கம் தரட்டும், 100க்கு மேற்பட்ட உயிரை தரட்டும். இந்த உயிர் ஒவ்வொன்றாகவும் உங்களை பிரிந்து சென்றால் என் உயிருக்கு உயிரான நாயகத்தையும் நான் ஏற்றுக்கொண்ட இந்த ஏகத்துவ இஸ்லாமையும் ஒரு நாள் விட்டு வரமாட்டேன் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட சஹாபாக்களிலிருந்து கிடைத்த வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஒரு அபூ குஹாஃபா அவங்க தந்தை எந்த அளவுக்கு நான் கடைசி வரைக்கும் நினைச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு எதிர்த்து கொண்டே இருக்காரு. ஒரு இடத்துல தண்ணினா விட்டுட்டாங்க. கோபத்துல தண்ணினா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களை இழிவாக பேசக்கூடிய எவருமாக இருந்தாலும் சரி, அது எனது தந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களை எதிர்ப்பதில் நான் எந்த ஒரு தயக்கமும் காட்டப்பட்டேன். அவங்களுக்குலாம் சின்ன ஒரு சின்னலாம் கிடையாது, தண்ணி விட்டு வரதான் செய்வேன். இப்படிலாம் இருந்தனால்தான் அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த ஹிஜ்ரத், அபூபக்கர் கொடுத்த பரிசு தெரியுமா? சாஹிபுர் ரசூல்ங்கிற பேர், இரண்டாவது நபர் என்ற ஒரு பேர். அது மாத்திரம் இல்ல, புகையில இருக்கிறாங்க, கடுமையான பசிகளுக்கு யார் சொல்லலாம், கடுமையா பசிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு புகையில ஒரு ஓரம் ஒரு ஊற்று இருந்துச்சு, அந்த தண்ணியை கொடுத்தாங்க. யார் அபூபக்கர் உங்களுக்கு தான் அந்த தண்ணி யார் சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய மீது அவ்வளவு பெரிய அன்பாடி கேட்டாங்க. ஆமா சொல்லிட்டு சொன்னாங்க, அபூபக்கர் அவர்களே உங்களை ஒரு நபர் கோபப்பட்டார், அவர் எப்படிப்பட்டது தெரியுமா? அவருடைய அமல் சபரீன 70 நபிமார்களுடைய நன்மை அவர்கள் செய்தாலும் கூட உங்கள் மீது ஒருத்தர் கோபப்பட்டார். நீங்க ஷியாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு பேசுறாங்க, பாத்துக்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு மீது கோபம் கொண்ட ஒரு நிலை. அவர் 70 நபிமார்களுடைய அமலை செய்தாலும் கூட ஒரு பொழுதும் சொர்க்கத்துடைய வாழை கூட சொர்க்கத்தில் கூட நுழைய முடியாது. எவ்வளவு பெரிய அற்புதமான பேரை வாங்கிட்டாங்க. கூட 2 ஒத்துழையோடு சபைக்கு அபூபக்கர் வராங்க, உள்ள வராங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் அபூபக்கர் இப்படி வராங்க, ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு இப்படி வராங்க? இஸ்லாத்தை ஏற்றனால எத்தனையோ சொத்துக்களையும் திருகங்களையும் இஸ்லாத்துக்கு வாரி வழங்குறாங்க. அவங்க நிலைகளாக இப்படிப்பட்ட நிலையில இருந்துச்சு. அப்போ இதை அவங்க புரிந்து கொண்டாங்க. நல்லா கேட்க சொன்னாங்க, கேளுங்க. அபூபக்கர் கேட்டவங்க தேடி வந்தாங்க, யார சொல்லலாம், எப்படிப்பட்ட மார்க்கத்துல நான் சந்தோஷமடைய, இந்த மார்க்கத்துல நான் புரிந்து கொள்ளணும்னு கேட்கிறீங்க. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு எல்லா சொல்லையும் வந்து கேட்போம், உறவை வந்து கேட்பாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நான் ஏற்றுக்கொள்றேன், இதுல ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னா. அப்ப அல்லாஹ் சொன்னானா, அரசு சொல்லக்கூடிய அந்த வழக்குக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு எந்த ஆடை அணிந்தார்கள் அதை யூனிஃபார்மாக்கிட்டாங்க. இந்த செய்தி அவர்கள் சொல்லுங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்றார்கள். பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொல்லும் சூரியன் உதயமாகாது. அரசுல அல்லாஹ் பிலால் பாங்க கேட்டாலும் சூரியனுக்கு உத்தரவாதம். எப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கை! இந்த சிந்தனையினால் உள்ளத்தில் தெரிகின்றது. ஒவ்வொரு முறையும் ஹிஜ்ரத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அலாதியான அன்பு வர வேண்டும். அவர்களை தான் உயிரை விடவும் நேசிக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு படுக்கையை பற்றி நம்ம தெரிந்த செய்தி. ரசூலுல்லாஹ் அலி ரலியல்லாஹு அன்ஹு படுக்கையில படுத்துட்டு போங்கன்னாங்க. அந்த படுக்கைக்கு விளம்பரம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய தலை துண்டா கொண்டு வந்தா 100 சிவப்பு ஒட்டகம். அந்த காலத்துல அந்த ஒட்டகத்துடைய மதிப்பு இருந்துச்சான். இன்னைக்கு ஆடு மாடுகள்ல ஒரு ஊர்வா எடுத்துட்டோம்னா ஜல்லிக்கட்டு மாடு எடுத்து நல்லா கேட்டுக்கும், திமிரு கூட ரேட்டு கூடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வகை ஒட்டகத்தை தாண்டினாங்களாம். மக்கள் இளைஞர்கள் எல்லாம் கண்ணில் வெண்ணையை ஊற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்குன்னா கால் தடங்களை கூட தேடி பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மீது வெறுப்பு கொண்டு அவருடைய தலையை கொய்க்க வேண்டும் என்று கட்டணம் கட்டி இருந்தவருடைய படுக்கையில நீங்க என்ன செஞ்சீங்க? படுக்கையில படுத்துக்கீங்க, நாளை காலம் மதியம் பேசிக்க வேண்டாம். எப்படிப்பட்ட இன்னைக்கு நமக்கே நம்ம பிள்ளையா எடுத்துக்கணும். எப்பா 2 பேரும் அடிக்க வர மாதிரி தெரியுது, வெட்ட வர மாதிரி தெரியுது. இன்னைக்கு ஒரு நாள் நீ கடையில இருந்திருக்கான், இன்னும் ஒரு நாளைக்கு தவிர கேட்கணும், உங்க வேலையை பார்த்துட்டு போவாப்பா மகன் தான் நல்லா இருப்பா, எனக்கே கொஞ்ச நாள் தான் இருக்கு, நம்ம வாழ்ந்துட்டு போறாங்க. நண்பர்கள் எந்த உறவாக
இருந்தாலும் சரி. இப்படி யாராவது சொல்ல முடியுமா? முழுக்க முழுக்க அந்த படுக்கையில் ஆபத்து இருக்கு என்று தெரிந்தும் கூட அங்க படுக்கிறவங்க எவ்வளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்திருக்கிறோம். இந்த நேசத்துக்கு அல்லாஹ் பரிசு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமாக நம்ம நேசிச்சா அந்த நேசம் எங்கேயும் வீணா போகாது. சூத்திர பந்ததி அடிக்கிற பந்து நம்ம பக்கம் வரும். ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய சலவாத்தும் சரி, அந்த அன்பும் சரி, நம்ம பக்கம் தான் திருப்பி வரும். அது பன்மடங்கு வேகத்துல நம்ம வீசுல இருந்தாலும் அதை விட வேகத்துல வரும். அதனுடைய அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம். தலைமாட்டில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், கால்மாட்டில் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டான், நிக்க வச்சாங்க பாதுகாப்புக்கு. இதுக்கு முன்னாடி அல்லாஹ் அதை செஞ்சு அவருடைய சன்னிதானத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்துறானா. கேட்டால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சி, உங்க ரெண்டு பேரையும் குற்றத்தோழராக நான் ஆக்குறேன். எப்படிப்பட்ட தோழர் தெரியுமா? யாரையும் விட்டு கொடுக்காத அளவுக்கு ஒரு பாசங்களை தரேன். ஆனா உங்களை ஒரு ஆள் உடனே மன்னிக்கணும். யாரு தனி விட்டு கொடுக்குறீங்க? ரெண்டு பேரும் பக்கம் பாக்குறாங்க. நீங்க அப்படித்தானே? ரெண்டு பேரும் ஒரு ஆளு தான் 10,000 ரூபாய் தகவல் சொன்னா, 10,000 ரிங்கிட் தகவல் சொன்னா, எனக்கு தாங்க எடுத்துவான். ஒரு 10,000 அடி தரனா என் நண்பர்களை கொடுத்துருக்கா அப்படிமா. அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தையும் மீகாயில் கேட்கிறாங்க, நல்ல பாசமுனைப்பு நேசத்தெல்லாம் உங்களுக்கு தந்துட்டேன், அந்த ஒரே ஒரு அரிசிக்கிற மொத்தம் போது யாரு அப்படிங்கிற ரெண்டு பேரும். அப்ப அல்லாஹ் சொன்னானா, உங்கள்கிட்ட விட்டு கொடுக்கவே முடியல, தன்னுடைய படுக்கையில முழுக்க முழுக்க ஆபத்து இருக்கு தெரிந்தும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறிய பொழுது ஒரு நொடி மட்டும் கூட அவங்க யோசிக்கல. நீங்க மூஞ்சி பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்க ஒரு நொடி மட்டும் யோசிக்கல. அந்த படுக்கைக்கு அவங்க தயாராயிட்டாங்க. போதும் அவரை பாதுகாங்க அப்படின்னா சொன்னாங்களா, அடியாலே எவ்வளவு பெரிய அற்புத நேசக்காரர்களாக நீங்க இருக்கிறீங்க, அல்லாவே உங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆக்கிட்டீங்க. அன்னைக்கு சொல்லப்படுது, அடிநதியெல்லாம் மட்டும் யாராவது தொட்டா அவங்க கிரண்டு சாக அடிக்கிற மாதிரி ஒரு பவர் அவங்க மேல அடிச்சுட்டு பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்தான். அடிநதியாக கேட்கப்படுச்சு, என்ன எப்படி அந்த படுகையை தேர்ந்தெடுத்தீங்க? ரசூலுல்லாஹ் வரும்போது சொல்லிட்டாங்க, என்ன நாயகத்துடைய வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய ஆழமான சக்தி இருக்குது நம்புறேன். அப்ப ஒவ்வொரு ஹிஜ்ரத் வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அந்த சஹாபாக்களுடைய நேசங்கள் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. இப்படி ஹிஜ்ரத் என்பது ஏராளமான படிப்பினைகளை நமக்கு தருகின்றது, ஏராளமான லாபங்களை தருகின்றது. ஹிஜ்ரத்தை தனது வாழ்க்கையில் ஒரு ஆயுதமாக நாம் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக நமது வாழ்க்கை ஜெயம் பெறும், வெற்றி பெறும். அது வெற்றியை நோக்கிய ஒரு நடைபெறமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வருடம் அல்ல, எத்தனை வருடங்கள் ஹிஜ்ரத்துடைய சிந்தனையை பேசினாலும் அதன் முடிவுகளா ஒரு கட்டுரையாகத்தான் இருக்கும். அந்த சிந்தனை நமது வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்கின்ற பொழுது நமது வாழ்க்கையுடைய வெற்றி பாதை நம் கண்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய பேர் உதவி இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஹிஜ்ரத்துடைய ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நேரமும் பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹிஜ்ரத்துடைய காலங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, நமக்கு மத்தியில கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சமூகம் நமது பிள்ளைகளுக்கு ஹிஜ்ரத் உடைய மாசத்தையும் என்னன்னு தெரியல. அதே போல அரபி மாசத்துல 12 மாசங்களை கேள்வி கேட்டு பரிசுலாம் கொடுத்தாலும் கூட வாழ்ந்தாங்க. இஸ்லாமிய நிகழ்ச்சி நடத்தி 12 மாதங்களுடைய பேரை சொல்லுங்கன்னு சொல்லி எழுதுறான். எப்படியோ மனப்பாடம் பண்ணி வச்சு ஏதாவது ஒரு கிஃப்ட கொடுத்து அவங்க ஞாபகம் வச்சுங்க. நான் ஒரு 2 மாசத்துக்கு எப்படி கேட்டா ஹிஜ்ரத்துடைய பேர் தெரிய மாட்டேங்குது, எத்தனை வருஷம் தெரிய மாட்டேங்குது, அந்த தேதி என்னன்னு தெரிய மாட்டேங்குது. உதாரணத்துக்கு ரஜப் எத்தனாம் மாசம் அப்படின்னு கேட்டா எல்லாம் முதல்ல யோசிச்சு எங்களை பண்ணி கேட்டாதீங்க. அடுத்து ரஜப் எத்தனாம் மாசம் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த மாசங்களுடைய வரிசை கூட பேர் தெரியும், எத்தனை கூட தெரிய மாட்டேங்குது. உங்க கல்யாண வருஷம், உங்க பிறந்த வருஷம் ஹிஜ்ரத்துடைய டேட் சொல்லுங்கன்னா எங்க அந்த கேள்வி கேட்டே கேட்டாதீங்க, எனக்கே தெரியாது. அந்த மாதிரிதான் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஹிஜ்ரத் நம்முடைய ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் ஒரு மரபா நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ்வே குர்ஆன்ல 2 இடத்துல ஹிஜ்ரத்தை பத்தி பேசுறான். அல்லாஹ் சொல்றான், முதல் நாள் குர்பா பள்ளியார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிய வரலாறு பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த பள்ளி கட்டப்பட்டது முதல் நாள் அப்படிங்கிறான். அந்த பள்ளி கட்டப்பட்டது முதல் நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹிஜ்ரத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், அறிமுகப்படுத்துறான். இன்னொரு குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்ற ஹிஜ்ரத்துக்கு போன அத்தனை சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சிறப்பு பெயர் அது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓ மக்களே கூப்பிட்டு அல்லாஹ் ஓ ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ் இருக்கிற அவங்க ஈமானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு
இந்த ஹிஜ்ரத்தினுடைய மூலமாகத்தான் கிடைத்தது. ஆகையினால அல்லாஹ்வே இந்த ஹிஜ்ரத்தை நீ சாதாரணமாக நிறுத்தி விடக்கூடாது என்பதற்காக குர்ஆன்ல ஒரு வார்த்தை அல்லாஹ் பதித்தால் அது கியாமத் வரைக்கும் மறுமை வரைக்கும் அமல் செய்யக்கூடியது ஒன்று. அப்ப ஹிஜ்ரத்தை பத்தி 2 இடத்துல பேசிக்கலாம். இன்னைக்கு அந்த ஹிஜ்ரத்தை நாம மறந்து வாழணும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் இந்த ஹிஜ்ரத்துடைய சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை தர வேண்டும். நபியுடைய நேசத்தை தர வேண்டும். சஹாபாவுடைய தியாக உணர்வுகளை தர வேண்டும். எல்லா விதத்திலும் சகோதரத்துவத்தை கண்டு ஒரு கட்டமைப்பு, ஒரு விதமான எல்லா விதமான ஒரு சமூக சிந்தனையும் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக நம்மை ஆக்கி புரிவானாக. இந்த விதமான நிகழ்வுக்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.